வணக்கம் நேயர்களே, தமிழோடு இணைந்திருப்போம், மரபோடு கலந்திருப்போம். வலைத்தமிழ் வானொலி. நான் உங்கள் மைத்லி தியாகு, ஹூஸ்டனிலிருந்து. உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலே வாழ்வின் உயர்நிலை. புத்தக வாசிப்புகளில் இச்சகம் பயனுறவே வித்தக வளர்ச்சி காண்போம் என்ற எனது நல்ல நண்பர் திரு மகேந்திரன் பெரியசாமி எழுதிய கவிதை பொய்த்து போகா வண்ணம் தன்னம்பிக்கையும் மன அமைதிக்கும் மதங்களில் சிறைப்பட்டு விடாத ஆன்மீகத்திற்கும் இன்னும் எத்தனையோ நல்ல விடயங்களுக்காக தன் எழுத்தை அர்ப்பணிக்கும் எழுத்தாளர் என் கணேசன் அவர்களை வலைத்தமிழ் வானொலி நேயர்களுக்காக நேர்காணல் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியின் கேள்வி பதிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய எழுத்தாளர் என் கணேசன் அவர் எழுதிய எழுத்துக்கள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலா பிளாக் ஸ்பாட் என்று சொல்லப்படுகிற வலைப்பூல எழுதிக்கிட்டு வராரு. அவருடைய எழுத்துலகம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன்ல. அது மட்டும் இல்லாம பல பத்திரிகைகள்ல சிறுகதைகள், ஆன்மீக கட்டுரைகள், தன்னம்பிக்கை கட்டுரைகள் என்று நிறைய எழுதியுள்ளார். அது போக ஹிந்து நாளிதழிலும் சில ஆங்கில கட்டுரைகள் எழுதியிருக்கார். அவர் மக்களுக்காக நிறைய புதிய விடயங்களையும் அது மட்டும் இல்லாம மேம்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவருடைய எழுத்தும் மேம்பட்டு இருப்பதையும் நான் ரொம்பவே பார்த்து ரசிச்சிருக்கேன். அவருடைய புத்தகங்கள், எழுத்துக்கள் பேசணும்னா நிறைய இருக்கு. நம்ம அதை பெரிய பட்டியலிட்டு சொல்ல முடியாதுனாலும் புகழ்பெற்ற பல புத்தகங்களை இங்க சொல்ல விரும்புறேன்னா, அதுல பிரசாதம், தோல்வி என்பது இடைவேளை, பிரமிடுகள் தேசத்தின் ஞான தேடல், ஆழ்மனதின் அற்புத சக்திகள், சங்கீத மும்மூர்த்திகள், வாழ்ந்து படிக்கும் பாடங்கள், ஜாதகம் பயன்படுத்துவது எப்படி, அதை விட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் பரமன் ரகசியம், அறிவார்ந்த ஆன்மீகம், அமானுஷ்யன், இங்கே நிம்மதி, நீ நான் தாமிரபரணி, மகாசக்தி மனிதர்கள், மனிதரில் எத்தனை நிறங்கள் போன்றவைகள் நூல்களாகவும் நாவல்களாகவும் வெளிவந்துள்ளன. அது மட்டுமில்லாமல் கீதை, பால் பிரிண்டன், சுய முன்னேற்றம், வாழும் கலை, வெற்றி, தன்னம்பிக்கை போன்ற கட்டுரைகளையும் நிறையவே எழுதியிருக்கார். அதுபோல தினத்தந்தியில் 2013 முதல் 14 வரை ஒரு வருடத்திற்கு அறிவார்ந்த ஆன்மீகம் தொடரும், 2014 முதல் 15 வரை மகாசக்தி மனிதர்கள் என்ற தொடரும் எழுதியுள்ளார். மகாசக்தி மனிதர்கள் நூலை தினத்தந்தி 2016 வெளியிட்டுள்ளது. இவ்வளவு சிறப்பு மிக்க எழுத்தாளர் என் கணேசன் அவர்களின் நேர்காணலை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். நம்ம ஊர் மக்களும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லதுங்க சார். நம்ம வலைத்தமிழ் வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு நீங்களே சொல்ல முடியுமாங்க சார்? சொல்றேன். நான் என் கணேசன். பூர்வீகம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு குக்கிராமம். பிறந்து வளர்ந்தது, படிச்சது, வங்கியில வேலை பார்க்கறது எல்லாம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தான். மனைவி இல்லத்தரசி, 2 மகள்கள் பொறியியல் கல்லூரியில் படிக்கிறாங்க. நல்லதுங்க சார். என்னோட முதல் கேள்வி, நம்ம கேள்விக்கு போயிடுவோம். விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் சரியாக பயன்படுத்தி உங்களை எழுத தூண்டியது எது? விஞ்ஞானம், மெய்ஞானம் இரண்டிலுமே எனக்கு ஆழமான ஆர்வம் உண்டு. நிறைய படிச்சிருக்கேன். மேலோட்டமா இல்லாம ஆழமா படிக்கிறப்போ இரண்டுமே ஒத்து போறதையும் முரண்பாடுகள் இல்லாம இருக்கிறதையும் உணர்ந்திருக்கேன். ஒரு சமுதாயம் சிறந்த நிலைக்கு உயரணும்னா இரண்டையுமே முழுமையா பயன்படுத்திக்கிறது அவசியம்னு உறுதியா நம்புறேன். அதுவே இரண்டையும் சரியாக பயன்படுத்தி எழுத காரணம்னு நினைக்கிறேன். அற்புதம் சார். அருமையான ஒரு புரிதல் இருக்கு உங்களுக்கு. அதுல இருந்துதான் அவ்வளவு அற்புதமா எழுத்து வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற அந்த ஆழ்மனது அப்படிங்கிற வார்த்தையே கூட உங்களோட எழுத்தினுடைய வாசிப்பு அப்புறம் தான் ஆரம்பிச்சுதுங்க. அதை பத்தின ஒரு நல்ல ஒரு தேடுதலும் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. அது போல உங்களுக்கு ஆழ்மன சக்திகளின் தேடல் எப்படி எப்போ ஆரம்பிச்சது? சின்ன வயதுல இருந்து நிறைய படிப்பேன்.
ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் எல்லாம் படிக்கிறப்போ பிரமிப்பா இருக்கும். MS உதயமூர்த்தியோட எண்ணங்கள் புத்தகம் படிச்சது. அதுல ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் மட்டுமல்லாம பல பரிமாணங்கள்ல ஆழ்மன சக்திகள் இருக்கிறத எனக்கு உணர்த்துச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு சக்திகள் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆழ்மனம் சம்பந்தமான புத்தகங்கள், ஆராய்ச்சின்னு தேடி தேடி படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். அது ஆழ்மனதின் அற்புத சக்திகள்ங்கிற புத்தகம் எழுதுற வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கு. அந்த புத்தகத்தோட 2ஆம் பாகமும் இப்பதான் எழுதி முடிச்சிருக்கேன். ஆழ்மன சக்தி பெற ஆராய்ச்சிகள் காட்டும் வழின்னு தலைப்புல அந்த புத்தகம் விரைவில் வெளியாகும். ரொம்ப நல்லதுங்க. நாங்க இன்னும் ஆர்வமோட அதற்காக காத்திருக்கோம். நீங்க இப்ப சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்கள் வாசிச்சு நிறைய கட்டுரை எழுதியிருக்கீங்க. அதுல என்ன ரொம்பவே தூண்டியதும் அதை தேடி தேடி படிக்க வச்சதும் பாத்தீங்கன்னா நம்மளோட பால் பிரிட்டன் அவரோட புத்தகம் தான். அது உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அந்த புக்கு? அதுக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கா சுவாரஸ்யமா? அதுல இருந்து உங்களுக்கு ஈர்த்தது என்ன? அவ்வளவு நிறைய எழுதியிருக்கீங்க அதை பத்தின கட்டுரைகள், அதை பத்தி சொல்ல முடியுமா? பால் பிரிட்டன் பத்தி அதிகம் கேள்விப்படாத எனக்கு அவர் புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. வழக்கமா நாவல், இலக்கியம், ஆன்மீகம், சுய முன்னேற்றம், வரலாறு, உளவியல் சம்பந்தமான நூல்கள் தான் அதிகம் படிப்பேன். சில சமயத்துல வேற துறைகள்லையும் ஏதாவது படிச்சு பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் பொறுமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் நூலகத்துல வேற புத்தகங்கள் அடுக்கி இருக்கிற அலமாரி பக்கமும் போறது உண்டு. அப்படித்தான் ஒரு நாள் ஜியாகிரபிங்கிற பூகோள புத்தக அலமாரி பக்கம் போனேன். எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாங்கிற பால் பிரிட்டன் புத்தகம் அப்பதான் எனக்கு என் கையில கிடைச்சது. ஒரு மிக நல்ல ஆன்மீக புத்தகம். அந்த தலைப்பை வச்சு பூகோள புத்தகமா தவறா புரிஞ்சுக்கிட்ட நூலகரால அந்த அலமாரியில வைக்கப்பட்டு அது என் கையில கிடைச்சது விதியின் தீர்மானம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எழுதின எல்லா நூல்களையும் படிச்சு அதில் ஒரு நூல் எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா, சீக்ரெட் ஈஜிப்ட். அந்த புத்தகம் பத்தி என்னோட வலைப்பூல எழுதிட்டு வந்தப்பதான் என்னோட இப்போதைய புத்தக வெளியீட்டாளர் யானன் அதை ஒரு நூலா எழுதி தர முடியுமான்னு கேட்டு மின்னஞ்சல் அனுப்பினார். சரிங்க. பிரமிடுகள் தேசத்தில் ஞான தேடல்ங்கிற புத்தகம் அவங்க வெளியீட்டுல முதல்ல வெளிவந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோட பல நூல்கள் வெளிவந்துச்சு. பால் பிரிட்டன் நூல்கள்ல இருந்த ஆன்மீக ஆழம் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம். அவர் எழுதின த விஸ்டம் ஆஃப் த ஓவர் செல்ஃப், த இன்னர் ரியாலிட்டி, இந்த ரெண்டும் எனக்கு மிகவும் பிடிச்ச நூல்கள். அற்புதம். அது நிச்சயம் உங்க கையில கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல வைக்கப்பட்டதுன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது சேரணுங்கிறதுக்காகவே உங்க கையில கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இது போல நான் உங்களோட எழுத்த 6 வருஷமா படிச்சுட்டு இருக்கேங்க சார். இதுல உங்க எழுத்த படிக்க படிக்க என்னோட இந்த உலகம் சுத்தி இருக்கிற இந்த பால்வெளி எல்லாத்தையும், அதை விட மக்களை பார்க்கிற பார்வையும் எனக்கு ரொம்பவே மாறி இருக்கு. அது போல நீங்க தன்னம்பிக்கை பத்தி நிறைய எழுதிட்டு இருக்கீங்க. அந்த தன்னம்பிக்கையால எழுத்தால நிறைய பேர் யாராவது நேரடியா உங்களுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்காங்களா? அத பத்தி பேசி இருக்காங்களா? அதுல இருந்து சில வார்த்தைகள் எங்களுக்காக கொடுக்க முடியுமா? என் தன்னம்பிக்கை கட்டுரைகள், நூல்கள் படிச்சு பயனடைஞ்சுதான் நிறைய பேர் மின்னஞ்சல்கள் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் சில பேர் நேராகவும் தெரிவிச்சிருக்காங்க. நிம்மதி இல்லாதப்போ, வாழ்க்கையில சோர்ந்து போறப்போ எல்லாம் உங்க எழுத்த படிக்கிறோம், மாற்றத்தை உணர்கிறோங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் மிக அதிகம் வரும். ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க தீர்மானிச்சு சாக நாளெல்லாம் குறிச்சு அந்த சமயத்துல இணையத்துல என் வழிபோக்கு வந்ததாகவும் மனசை மாத்திக்கிட்டதாகவும் எழுதியிருந்தார். என் பிரச்சனை தீர்ந்ததில்ல சார், ஆனா சமாளிப்பேங்கிற நம்பிக்கை உங்க எழுத்துல எனக்கு கிடைச்சிருக்குன்னு எழுதினார். இன்னொருத்தர் பள்ளி படிப்பை தாண்டாத, ஆங்கிலம் அதிகம் அறியாத ஒரு இளைஞன். அவரு நீங்க எழுதுன எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் என் கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டு திரும்பிட்டேன் அண்ணன், புது ஆளா மாறிட்டேன்னு இப்பவும் அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது போன் செஞ்சு பேசுவாரு. என்னை மாதிரி பல பேருக்கு உங்க எழுத்து வழிகாட்டுவன்னு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இந்த மாதிரியான நிறைய ஒரு என்ன சொல்றது, மனசார சொல்ற வார்த்தைகள் அதிகம் எனக்கு கிடைச்சிருக்கு.
அற்புதங்க சார். ஏன்னா உங்களோட பெரும் சாதனையாவே இதை சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒரு இறக்க போனவரை கூட வந்துட்டு மனசை மாத்துற அளவுக்கு எழுத்து இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதமான எழுத்துக்கெல்லாம் அமையும் பாருங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, இதுல நம்ம பல பேரோட மனசுல இன்னைக்கும் ரொம்ப செல்ல கதாநாயகனாக வள வந்துட்டு இருக்கிறது நம்ம அமானுஷ்யன். அந்த அமானுஷ்யன் உருவான கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ராபர்ட் லட்லம் எழுதின போர்ன் ஐடென்டிட்டி நாவல்ல படிச்சப்போ ஏற்பட்ட அகத்தூண்டுதல் தான் அமானுஷ்யன். பேர் உட்பட எல்லா நினைவுகளையும் இழந்து நிற்கிற கதாநாயகனை சிலர் கொல்லவும் முயற்சி செய்யறாங்கன்னு ஆரம்பிக்கிற அந்த நாவலோட ஆரம்ப கரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆரம்ப கருவை வச்சு என் பாணியில அமானுஷ்யன் எழுதினேன். இத்தனைக்கும் என் கதாநாயகர்ல அமானுஷ்யன் அளவுக்கு ரசிகர்கள் அதிகம் வேற எந்த கதாபாத்திரத்துக்கும் இல்லைன்னே சொல்லலாம். அதனாலேயேதான் அந்த கதாபாத்திரத்தை வச்சு புத்தம் சரணம் கச்சாமிங்கிற இன்னொரு நாவலும் நான் எழுதினேன். நல்லதுங்க சார். அந்த புத்தம் சரணம் கச்சாமி நீங்களே சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை சேர்த்தாம விட்டுருந்தேன். நீங்க கரெக்டா அதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அமானுஷ்யன் படிச்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து படிச்சோம்னா இன்னும் பல விஷயங்கள் அற்புதமா நமக்கு தெரிய வரும். ரொம்ப நல்லதுங்க. அடுத்த கேள்வி, இலக்கியம் பற்றிய உங்களின் பார்வை. எந்த ஒரு மொழிக்கும் இலக்கியம் தான் உயிர். இலக்கியங்களை அலட்சியம் செய்யறது ஒரு மொழியின் வளர்ச்சியையே அலட்சியப்படுத்தி அழிக்கிற மாதிரியான செயல். அதனால இலக்கியங்கள் எழுதப்படுறதும் பேசப்படுறதும் பாராட்டப்படுறதும் அவசியம்னு நான் நினைக்கிறேன். நல்லதுங்க. என்னோட அடுத்த கேள்வி, நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லைங்களா? எதுனாலும் அது மாதிரி சித்தர் பத்தி படிக்கும் போதும் சரி, கேள்விப்படும் போதும் சரி, அதுல ஆச்சரியம் வியப்புக்கு குறைவே இருக்காது. அப்படி சித்தர்கள் இப்பவும் இந்த பூ உலகுல வாழ்றாங்கன்னு நம்புறீங்களா? அப்படி நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்க யாராவது நீங்க சந்திச்ச அனுபவம் உண்டா? அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். சித்தர்கள் இந்த பூவுலகில் வாழ்கிறார்கள் என்று உறுதியா நம்புறேன். உண்மையான சித்தர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனா மனிதர்கள் முன் அவங்க கண்டிப்பா தென்பட மாட்டாங்க. சித்தர்களா காட்டிக்க மாட்டாங்க. காட்டிக்கிட்டா நம்ம மக்கள் போய் கும்பிட்டு இரும்பு தங்கமாக்கி கொடு, எனக்கு அதை செய்து கொடு, இந்த அற்புதத்தை செய்து காட்டுன்னு அவங்கள ஒரு வழியாக்கிடுவாங்க. அவங்க அப்புறமா தவ வாழ்க்கையில ஈடுபடவே முடியாது. அதனால அவங்க ரகசியமா தங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு அடையாளம் தெரியாதபடிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் ஆன்மீக அனுபவங்களை தேடின அளவுக்கு சித்தர்கள் மாதிரியான ஆன்மீக ஆட்களை தேடினதில்லை. தேடாததுனால அவங்கள நான் சந்திச்சதும் இல்லை. அற்புதமான தெளிவான பதிலுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி, நமக்கு எல்லாரும் உங்களோட எழுத்த வாசிக்கிறவங்களோட எல்லாத்தோடைய ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமா இருக்கிறது பரமன் ரகசியம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இருந்து சில கேள்வி. பரமன் ரகசியம் பத்தி பேசணும்னா நம்ம ஒரு தனி நேர்காணலே நடத்தணும். அவ்வளோ ஒரு அற்புதமான புக்கு. நானும் என்னோட கணவரும் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் சேர்ந்து படிச்சு அந்த உரையாடலோட எல்லாமே அப்படியே கொண்டு போனது பாத்தீங்கன்னா உங்களோட புக்கு பரமன் ரகசியம் புக்கு தான். அதுல வர கதாபாத்திரங்கள், பாட்டியாகட்டும், கணபதி, ஈஸ்வர், குரு, யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரமா இருக்கும். இதெல்லாம் இந்த கதாபாத்திரங்கள் எப்படி உருவாச்சு, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமானவங்க யாரு? இவங்கள மாதிரி அன்றாட வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் எல்லா கேள்வியும் ரொம்ப சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா பரமன் ரகசியத்துக்கு பக்கம் 10ங்கிறதுனால நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கதாசிரியனுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே மனசுக்கு நெருக்கமா தான் இருக்கும். அந்த நெருக்கம் இல்லாட்டி அந்த கதாபாத்திரங்களை அவன் உயிரோட கொண்டு வந்து வாசகர்கள் மனசுல நிறுத்த முடியாது. எழுதுறப்போ அவங்க மாதிரியே அவன் மாறிடணும், கூடு விட்டு கூடு பாயணும். அப்பதான் கதாசிரியன் காணாமல் போய் கதாபாத்திரம் உயிர் பெறும். அப்படி பரமன் ரகசியத்துல ஆனந்தவல்லி, கணபதி, ஈஸ்வர், குருஜியா நான் மாறியே தான் எழுதியிருக்கேன். முக்கியமா சில இடங்களை சொல்லலாம். ஆனந்தவல்லி, அதான் அந்த பாட்டி ஆனந்தவல்லி தன் இளைய மகன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ இறந்து போன மூத்த மகன் பசுபதி கிட்ட பேசினது சொல்லலாம். அந்த இதுல
நான் கண் கலங்கிக்கிட்டே தான் எழுதினேன். தொடர்ச்சியா எதையும் மாத்தாம ஒரு தடவையில எழுதி முடிச்ச காட்சி அது. அது ஒரு அத்தியாயமே முழுசா வரும். அதுல எதையும் மாத்தாம ஒரு தடவையிலேயே எழுதி முடிச்சேன். அதே மாதிரிதான் குருஜி விசேஷ மானசலிங்கத்துக்கிட்ட பேசின காட்சி, கணபதி இந்த பிள்ளையார்கிட்ட மானசீகமா இடையில பேசிக்கிற காட்சிகள், எல்லா கதாபாத்திரங்களையுமே நாம பார்த்த கேள்விப்பட்ட ஆளுகளோட சாயல் இருக்கலாம். ஆனா முழுமையா எந்த கதாபாத்திரமுமே நிஜமான ஆளை வச்சு எழுதுறது இல்ல. இது பாதி கேட்டது, பார்த்தது, படிச்சதுன்னு இருக்கும். மீறி நாமளா உருவாக்குறது, அந்த கதை களத்துக்கு தகுந்த மாதிரி உருவாக்குறது. அற்புதங்க. ஏன்னா நாங்க படிக்கும்போது கூட சில இடங்கள்ல நானும் கண்ணீர் விட்டுருக்கேன். இப்ப புரியுது எப்படி அந்த கண்ணீர் வந்தது. நீங்க கொடுத்ததான் எல்லாத்துக்கும் படிக்கிற நேயர்களுக்கும் வந்திருக்குன்னு நம்புறேன் நானு. அடுத்த கேள்வி, இதுவும் பரமன் ரகசியம் தான். ஏன்னா பரமன் ரகசியத்துக்கு விட முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. இது ரொம்ப அற்புதமான புக்குன்னு சொன்னேன். அதுல பெரும் பங்கு வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான முடிவு தான். அது ஒரு பெரும் பகுதியா நிக்குது. அதுல நீங்க என்கிட்ட ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த முடிவுக்கு முன்னாடி நான் வேற ஒரு முடிவு எழுதி வச்சிருந்தேம்மா, ஆனா எனக்கு திருப்தி இல்ல, அதை மாத்தினேன் அப்படின்னு சொன்னீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த முடிவுக்கு முன்னாடி நான் ஒண்ணு அல்ல 2 முடிவுகளை மனசுல நினைச்சிருந்தேன். ஒண்ணு, விசேஷ மானசலிங்கத்தை வச்சு ஆராய்ச்சிகள் செய்கிற இடம் கண்டுபிடிச்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரியும், அது தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வில்லன் கோஷ்டி தப்பிச்சு போயிடுற மாதிரியும், கடைசியில் அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ற பொறுப்பை கணபதி கிட்டேயே ஈஸ்வர் கொடுத்துடுற மாதிரியும் நினைச்சிருந்தேன். அது எத்தனைதான் மெருகேற்றினாலும் அந்த முடிவு ரொம்ப சப்பையாவே தோணுச்சு. இன்னொரு முடிவா அக்னி நேத்திர சித்தரே திரும்ப அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு இமயமலைக்கு போயிடுற மாதிரியான முடிவையும் நினைச்சிருந்தேன். அதுலயும் முழு திருப்தி வரல. எனக்கு அந்த புத்தகம் வெளியிடுற நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருந்தது. அது சென்னையில அந்த புத்தக திருவிழா அந்த பொங்கல் சமயத்துல ஆரம்பிக்கிறதுல இதுல முடிச்சு ஆகணும். அந்த டைம்ல ஒண்ணுமே எனக்கு திருப்தி வராத நேரத்துல எனக்கு இந்த சரியான முடிவை காட்டினது ஆழ்மன சக்தியோ அந்த விசேஷமான சிலிங்கமே தானோ தெரியல. ஆனா பல வாசகர்கள் அந்த முடிவை பிறகு பாராட்டினாங்க. நல்லதுங்க, அருமை அருமை. இந்த முடிவை தவிர வேற எந்த முடிவு வந்திருந்தாலும் இந்த புக்குக்கு இவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்குங்கிறது சொல்ல முடியாத ஒன்னாதான் இருக்கும். அருமையான ஒரு முடிவு. உங்களோட ஆழ்மனதும் அவ்வளவு சக்தியை கொடுக்குதுங்கிறத இதுல புரிஞ்சிக்க முடியுது. பரமன் ரகசியத்திலிருந்து கேட்க வேண்டிய கேள்விகளுக்காக நான் ஒதுக்கி வச்ச நேரம் முடிவடைந்தாலும் கூட இந்த கேள்வி கேட்காம அந்த புத்தகத்தை நிச்சயமா மூடி வைக்கவே முடியாது. இதோ அந்த கேள்வி. இப்போதைய குருமார்களில் பரமன் ரகசியத்தில் வரும் குரு போல யாராவது உண்டா? கண்டிப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையான தேடல்ல ஆரம்பிக்கிற எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஆத்ம ஞானம் வளர்றதுக்கு பதிலா நான்கிற அகம்பாவம் வளர ஆரம்பிச்சிடுது. பேசுறதுலயும் எழுதுறதுலயும் மிளறுகிற பெரிய பெரிய தத்துவங்கள் அவங்க வாழ்க்கை முறையில வராம காணாம போயிடுது. பணம், புகழ், சிஷ்யர்கள்னு சேர ஆரம்பிச்சு பெரிய ஆன்மீக அமைப்புகளையும் ஏற்படுத்திடுறாங்க. அதுவே வெற்றின்னு தோண ஆரம்பிச்சிடுது. ஆனா சேர்த்து கூச்சதுல ஆரம்பத்துல தேடி கிளம்புன அந்த ஆத்ம ஞானம் இல்லாம போனத குருஜி மாதிரி உணர்வாங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட அடுத்த கேள்வி, நீங்க நிறைய புது புது விஷயங்களை எழுதுறீங்க. நான் நிறைய உங்களோட எழுத்துல இருந்துதான் நிறைய வார்த்தைகள் முதற்கொண்டு எல்லாமே கத்துக்கிறேன். அதுல இப்ப நீங்க சமீப காலமா எழுதிட்டு இருக்கிற ஊடு அப்படிங்கிற ஒரு கட்டுரை பத்தி ரொம்பவே ஆச்சரியமாவும் ரொம்ப ஆர்வத்தையும் தூண்டுற கட்டுரையா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தினத்தந்தியில நான் எழுதிட்டு வர்ற அமானுஷ்ய ஆன்மீகம் தொடர ஊடுல இருந்துதான் ஆரம்பிச்சிருந்தேன். ஊடுன்னா பல பேருக்கு செய்வினை சூன்யம்ங்கிற நினைவு வரலாம். ஏன்னா பல ஆங்கில திரைப்படங்கள்லயும் நாவல்கள்லயும் அப்படித்தான் ஊடுவை சித்தரிச்சிருந்தாங்க. உண்மையில ஊடுன்னா தெய்வீகம்னு அர்த்தம். ஊடுவோட ஆரம்பம் பிரமிடுகள் கட்டின காலத்துல இருந்துன்னு சொல்லலாம். பிரம்மாண்டமான பிரமிடுகள் கட்ட அந்த காலத்து எகிப்து மன்னர்கள் பல்லாயிரக்கணக்கான அடிமைகளை பயன்படுத்தினாங்க. அந்த பிரமிடுகள் கட்டின காலம் நீண்ட காலம். அந்த நீண்ட காலத்துல அந்த பிரமிடுகள் கட்டினப்போ அந்த அடிமைகள் கண்டதும் அனுபவப்பட்டதும் அமானுஷ்யமானவைன்னு சொல்றாங்க.
அவையெல்லாம் கடவுள் காட்டின குறியீடுகள்னு அந்த அடிமைகள் நினைச்சாங்க. அந்த குறியீடுகள், அந்த அம்சங்கள் எல்லாம் தான் ஊடுவின் அடிப்படைகள். அமானுஷ சக்திகளை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுல விரிவா இருக்கு. அந்த அடிமைகள் அப்புறமா வேற வேற இடங்களுக்கு போய் சேர்றப்போ அந்தந்த இடங்கள்ல அந்த ஊடுவ அவங்க வழியில வழிபட்டு அவங்க வழியில அவங்க அத வளர்த்துனாங்கன்னு சொல்லலாம். அற்புதங்க, அற்புதம். அடுத்தது, இப்போ உங்களுக்கு புது நேயர் அப்படின்னு சொன்னா எங்க அப்பாவை சொல்லலாம். ஒண்ணு விடாம படிச்சிருக்காரு, உங்களோட எல்லா எழுத்தையும் புக்கும் எல்லாம் படிச்சிருக்காரு. இப்போ நேத்து நான் இப்படி உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ அவரு சொன்ன ஒரே வார்த்தை, நான் இது வரைக்கும் 63 வயசு ஆகுது, நான் இது வரைக்கும் படிச்சதுல நீ நான் தாமிரபரணி போன்ற ஒரு காதல் கதையை இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா ரகசியம் வச்சு எழுத முடியுமா அப்படிங்கறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவரு ரொம்ப சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நீ நான் தாமிரபரணி போன்ற வாழ்க்கை இவ்வுலகில் சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? நீ நான் தாமிரபரணி நான் எழுதின முதல் நாவல். அது வெளியிட்டது பின்னாடி ஆனாலும் நான் எழுதின முதல் நாவல். அந்த முதல் நாவலுக்கு உங்க அப்பா மாதிரியான ஆள்கள் இவ்வளவு ஒரு சிறப்பா அதை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. நீ நான் தாமிரபரணியில சொல்லப்பட்டிருக்கிற மென்மையான காதல் நிஜ வாழ்க்கையில சாத்தியமான அந்த நாவலை நான் எழுதின காலத்திலையும் பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மேன்மையா உயர்ந்தவங்களா இருக்கிறப்பதான் எதுவுமே மேன்மையா இருக்க முடியும். சாதாரண மனுஷங்க எல்லாத்தையும் அவங்களோட சரிமட்டத்துக்கே இறக்கிடுவாங்க. அதைத்தான் நம்ம சுத்தியும் இப்ப பாக்குறோம். மேன்மையான மனிதர்களே அபூர்வம்ங்கிறதுனால நீ நான் தாமிரபரணியில காட்டின அந்த வாழ்க்கையும் அபூர்வம்னு சொல்லலாம். ஆனா அது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அருமையா சொன்னீங்க. இதுதான், இந்த எழுத்துதான் எங்களையும் மேம்படுத்துது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற வார்த்தைய நீங்க அழகா எல்லா இடத்துலயும் புரிய வைக்கிறீங்க, எங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவை ஏற்படுத்துறீங்க. அந்த எழுத்து ரொம்ப அற்புதங்க. அடுத்தது, இப்பெல்லாம் நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நேரமே இல்லைங்க, எதை சொல்ல சொன்னாலும் எதை செய்ய சொன்னாலும் எனக்கு நேரமே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனா முகநூல்ல மத்த தொலைக்காட்சி எல்லாத்துலயும் நேரம் செலவழிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க எப்படி வேலை, படிப்பு, அதுக்கப்புறம் குடும்பம், இதெல்லாம் எப்படி நீங்க எழுத்து இதெல்லாம் எப்படி ஒரு சீரா கொண்டு மகிழ்வா எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க? அது நிறைய பேத்துக்கு ஒரு நல்ல பதிலா அமையும். அதுல இருந்து அவங்க நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். நேரமே இல்லைங்கிறது நம்ம வாழ்ற காலத்தோட அசத்துத்தனமான பொய். 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு நாள்ல இருக்கு. அதை எதுக்கு, எவ்வளவு, எப்படி பயன்படுத்தணும்னு நாம தான் தீர்மானிக்கணும். அதை நாம தீர்மானிக்காம இருக்கும்போது மற்றவங்களும் நாம ஈடுபடுற பொழுதுபோக்கு அம்சங்களும் நம்ம நேரத்தை எடுத்துக்க அனுமதி கொடுத்துடுறோம். பிறகு மிஞ்சிற கொஞ்ச காலத்துல நம்ம முக்கியமான வேலைகளை பயன்படுத்த பாக்குறப்போ தான் நேரமே இல்லாம போகும். நான் தொலைக்காட்சி பார்க்கறது கிடையாது. முகநூல், இணையம் எல்லாம் குறைந்த அளவுதான் பயன்படுத்துறேன். மற்றபடி வேலை, குடும்பம், எழுத்து எல்லாத்துக்கும் தேவையான நேரத்தை பகிர்ந்து கொடுக்கிறேன். அது சரியான விகிதத்துல தான் இருக்கான்னு தெரியல. ஆனாலும் வேலையில் நேர்த்தி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, எழுத்துல திருப்தின்னு எதையும் தவற விடாம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அற்புதம். உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருந்தும் நாங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, நான் எப்போ எதை உங்களோட எழுத்த வாசிச்சு முடிச்சாலும் எனக்கு நிக்கிற இந்த கேள்வி எப்பவுமே வந்துட்டே இருக்கு. இந்த கேள்வி இல்லாம நான் முடிச்சுட்டு உங்களோட இதை வாசிப்ப முடிக்கிறதே கிடையாது. அந்த கேள்விதான் இது. காதலாகட்டும், பாராட்டாகட்டும், பகையாகட்டும், எதுவாக இருந்தாலும் படிப்ப உங்களோட கவனம் சிதறாம ஒரு சலிப்பையும் உண்டாக்கி இது என்ன அப்படின்னு மூடி வச்சுட்டு போக முடியாம படிக்க வைக்கிற அளவுக்கு அந்த எழுத்து உங்களுக்கு எப்படி உருவாச்சு? எப்படி உங்களால இப்படி கொடுக்க முடியுது அந்த எழுத்த சுவாரஸ்யமா? நான் மனிதர்களை நேசிக்கிறேன். எனக்கு எந்த மனிதருமே சலிப்பை ஏற்படுத்துறது கிடையாது. அவங்க உணர்வுகளை என்ன நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்னால என்கிட்ட ரகசியமா சொன்ன எந்த விஷயத்தையும் நான் மற்ற யார்கிட்டையும் எப்பவுமே பகிர்ந்துக்கிறதும் இல்லை. அதனாலயே பலர் என்கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க.
நெருங்கிய உறவுகளுக்கு சொல்லாததை கூட என்கிட்ட சொல்லி அவங்க ஆறுதல் பெறதுண்டு. அதனாலேயே எனக்கு பல வகை மனிதர்கள் அடிப்படையில் உணர்கிற உணர்வுகள் நுணுக்கமான முறையிலேயே தெரியும். எழுதுறப்பவும் அந்த புரிதல் தான உணர்வு நிலையில தான் நான் எழுதுறேன். அதனால வாசகர்களுக்கு அந்த கதாபாத்திரங்கள்லையும் அந்த நிகழ்வுகள்லையும் தங்களை இணைச்சிக்க முடியுது. எதுல நாம நம்மளையே இணைச்சு பாக்குறோமோ அது நமக்கு சலிப்பை தர்றதில்லை தானே. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு இது. அடுத்தது, இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேள்வி, அத பத்தி பேச போறோம். இருவேறு உலகம். நான் நீங்க அதை எழுதிட்டு இருக்கிறதுனால அதிகமா அதுல ஊடுருவி கேட்க போறது கிடையாது. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, நல்லபடியா பயங்கர த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. அது அந்த இருவேறு உலகம் பத்தி உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள்ல இருக்கிறத சில பகிர்ந்துக்கங்களேன். இருவேறு உலகம் நான் இதுவரைக்கும் எழுதின நாவல்கள்ல இருந்து பல விதங்கள்ல வித்தியாசமானது. நாவலோட ஆரம்ப வரியில போற கதாநாயகன் கிட்டத்தட்ட 35 அத்தியாயம் வரைக்கும் மற்றவங்கனால பேசப்படுறானே ஒழிய நேரடியா காட்டப்படுறது இல்ல. இது வேற எந்த நாவல்லையும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த நாவல்ல அமானுஷ்ய சக்திகள், எண்ண அலைகள், விஞ்ஞானம், இதோட ஏலியனையும் இணைச்சிருக்கேன். மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் அவன் கண்ணுக்கு தெரியாத பல முக்கிய விஷயங்களை தீர்மானிக்கிற சூட்சும உலகம்னு இருவேறு உலகங்கள் இருக்கு. அந்த இருவேறு உலகங்களை கதாநாயகன் கிறிஸ், ஏலியன், மாஸ்டர், எதிரியான மர்ம மனிதன் மூலமா காட்ட நினைச்சிருக்கேன். இது வரைக்கும் 40 அத்தியாயங்கள் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 60-65 அத்தியாயங்கள்ல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட பிரபஞ்ச விதிகள் சம்பந்தப்பட்ட உண்மைகளையும் சொல்லி நாவலை கொண்டு போக நினைச்சிருக்கேன். நீங்க சொல்றபடி இந்த நாவலுக்கு வாசகர்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அற்புதம். இதுல இந்த இருவேறு உலகத்துல நீங்க சொல்ற மாஸ்டர் அந்த எண்ண அலைகளை வச்சு நடந்து முடிந்த விஷயத்த அப்படியே காட்சியா காண்றார் அப்படின்லாம் எழுதுறீங்க. அது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது சாத்தியமா? நடைமுறையில நடக்குமா? சாத்தியம்தான். நடந்தது எல்லாமே அலைகள் வடிவில் பதிவாகி விடுது. அந்த பதிவுகளை தான் எட்கார் கேசி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்றார். அவரை பத்தியும் அந்த எண்ண அலைகளை படிக்க முடிவது பத்தியும் ஆராய்ச்சிகளோட விரிவா ஆழ்மனதின எழுதியிருக்கேன். இதை ஒரு எளிமையான உதாரணம் வச்சு சொல்லணும்னா, ஒரு புத்தகத்துல எழுதி இருக்கிற விஷயங்களை எப்ப வேணாலும் எழுதப்பட்ட மொழி தெரிஞ்சவன் படிக்க முடிகிற மாதிரி எண்ண அலைகளை படிக்க முடிஞ்சவன் பிரபஞ்சத்துல பதியப்பட்ட பல தகவல்களை படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். சித்தர்கள், யோகிகள் எல்லாம் இந்த கலையில் நிபுணர்கள்னு சொல்லலாம். அழகு. நீங்க இன்னும் இத பத்தி நிறைய எழுதணும், அந்த எண்ண அலைகள் பத்தி. அது கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்க கொடுக்கதான் நாங்க தேடல்லாம் அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதை பத்தி கூட தனியா எழுதலாம்னு நினைக்கிறேன் நான் நிறையாவே. அடுத்த கேள்வி, நீங்க நிறைய பகுதிகளை உள்ளடக்கி எழுதிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் எழுத நினைச்சு எழுதாம இருக்கிற ஏதாவது ஒரு பகுதி இருக்கா? எழுத நினைச்சும் நான் இன்னும் எழுதாததுன்னா வரலாற்று நாவல்களே சொல்லலாம். கல்கியோட பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், சாங்கிலியனோட யவனராணி, கடல்புறா எல்லாம் நான் ரொம்பவும் ரசிச்சு படிச்ச வரலாற்று நாவல்கள். வாசகர்கள் மனசுல நிக்கிற மாதிரி ஒரு வரலாற்று நாவலாவது எழுதணும்னு ஆசை இருக்கு. குறிப்பா சத்ரபதி சிவாஜியை மையமா வச்சு ஒரு நாவல் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவரை பத்தின பல வரலாற்று நூல்களை நான் படிச்சும் இருக்கேன். அவர் வரலாற்றுல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நிறைய இருக்கு. பூஜ்யத்துல இருந்து ஒரு ராஜ்யம் அமைச்சவர் அவரோட குணாதிசயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே சீக்கிரமே அந்த வரலாற்று நாவலை வாசகரை எங்கிட்ட எதிர்பார்க்கலாம். அற்புதம். நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். நீங்க சீக்கிரம் அதை எழுத ஆரம்பிக்கணும். ரொம்ப வாழ்த்துறோம் அதுக்காக. அடுத்த கேள்வி, நீங்க இன்றைய இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதோட சேர்த்து மத்தவங்களுக்கும் என்ன புத்தகம் எல்லாம் வாழ்க்கையில கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஏதாவது கொடுக்க விரும்புறீங்களா?
இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புற கருத்து இதுதான். வாழ்க்கையை நல்லா அனுபவிங்க, ஆனா கவனமாவும் இருங்க. கேரக்டர் இஸ் டெஸ்டினிங்கிறது பொன்மொழி மாத்திரமல்ல, ஆணித்தரமான உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம், புகழ், வெற்றியை நோக்கி போகிற பாதையில சந்தோஷத்தை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் விட சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் தான் ரொம்ப முக்கியம். பணம், புகழ், சொத்து எல்லாம் அடுத்தவங்க பார்வைக்குதான். ஆனா சந்தோஷம், ஆத்ம திருப்தி ரெண்டும் நீங்க மட்டுமே உணர முடிஞ்சது. அடுத்தவங்க பார்வையில ஜெயிச்சுட்டு உள்ளுக்குள்ள தோத்து போயிடாதீங்க. இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்பும் கருத்து. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு. குறிப்பிட்டு ஒரு சிலதை மட்டும் சொல்லணும்னா தமிழ்ல திருக்குறள். அதுல வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு. ஆங்கிலத்துல ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஆஸ் அ மேன் திங்கெத், வேண்டையர் எழுதின யூ வில் சீ இட் வென் யூ பிலீவ் இட், தீபக் சோப்ரா எழுதின ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட், நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் கோ ரிச் புத்தகங்களை சொல்லலாம். நல்லதுங்க. நீங்க எழுதுற எழுத்துக்கள் வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்து ஆழமா இருக்குது. இது அன்றாட வாழ்க்கையில பதட்டத்தோட இருக்கிறவங்களால நிச்சயமா செய்ய முடியாத ஒரு விஷயம். உங்களுக்குள்ள ஒரு அமைதி வேணும், ஒரு மன அமைதியோட இருக்கணும். அப்ப நிச்சயம் நீங்க தியானத்தோட கொஞ்சமாவது உங்களை உடன்படுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தவத்தின் மகிமை பற்றி உங்களோட கருத்து என்ன? தவம்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கடவுளை நினைச்சு வேண்டி கடைசியில வரம் வாங்குற ஒரு சமாச்சாரம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மனம் ஒருமைப்பட்டு தொடர்ந்து ஒண்ணுல தங்குனாலே அது தவம் தான். வெற்றி தோல்வுகளை பற்றி பொருட்படுத்தாம, விமர்சனங்களை பொருட்படுத்தாம, இடையில துவண்டு போகாம ஒரு இலக்கிலேயே இருக்க முடியறது தவம். குரங்கு மனச வினாடி கணக்குல ஒரு இடத்துல நிறுத்துறதே கஷ்டங்கிற நிலை இருக்கிறப்போ அத ஒரு விஷயத்துல தொடர்ந்து நிறுத்த முடிகிற சக்தி அது தொடர்ந்து நிறுத்துறப்பதான் கிடைக்கும். அது சாதாரணமான சக்தி அல்ல. ஒவ்வொரு பிரம்மாண்டமான சாதனைக்கும் அஸ்திவாரமா இருக்கிறது அந்த தவம் தான். இன்னொரு விதமா சொன்னா, தவம் இல்லாம எந்த பிரம்மாண்டமான சாதனையும் சாத்தியப்படாது. அந்த அளவு மகிமை வாய்ந்தது தவம். அத அந்த காலத்து ஒரு சொற்றொடரா எடுக்காம இந்த காலத்துல நம்மனால ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா அதை பத்தி விளக்குனீங்க, தவத்தை பத்தி. அடுத்து நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேசணும், நிறைய கேட்கணும்னு இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை வச்சு நம்ம நிறைவு பகுதிக்கு வரோம். இந்த கேள்வி உங்களுக்கு நான் ஏதாவது கேட்காம விடுபட்டிருக்கேனா இது வரைக்கும் எழுத்துல? நீங்க நம்ம வலைத்தமிழ் வானொலி நேயர்களுக்காக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, சேர்த்த விரும்புறீங்களா என்னோட கேள்விகள்ல? இன்னொன்னு, இப்ப இந்த சுய முன்னேற்றம்ங்கிற சம்பந்தத்துல நிறைய பேர் இந்த நேர்மறை கருத்துக்கள் எல்லாம் நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும், உங்க எண்ணங்கள் படிதான் வாழ்க்கை, அது உண்மையும் கூடதான். ஆனா அதுலயே எல்லாமே சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்ப சில புத்தகங்கள் கொண்டு வந்துடுது. நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபி அதை சொன்னது அது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஆனா உண்மையில வெறும் நேர்மறை கருத்துக்கள்னால எந்த ஒரு காரியத்தையும் யாரும் சாதிக்க முடியாது. ஒருத்தனுக்கு நேர்மறை கருத்து ஆழமா இருந்து அவன் அதை உண்மையா நம்பி அதுக்கேற்ற மாதிரி அவன் செயல்கள் அமைஞ்சாதான் எதையுமே சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு அடிக்கடி நினைச்சுக்கிறதுனால ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்துட முடியாது. அந்த எண்ணம் மனசுல உறுதியா பதியணும். அப்பதான் ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுகள் கிடைக்கிறப்போ மனசு அதை தவிர்க்க வைக்கும். அந்த உறுதியான எதிர்பார்ப்பு தான், அந்த உறுதியான எண்ணம் தான் உடற்பயிற்சி செய்ய வைக்கும். அதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்தால்தான் நான் ஆரோக்கியமா இருக்கேங்கிற கருத்து நிஜமாகும். சோ மனசுல சொல்லிக்கிற கருத்துக்கள்ல நம் செயல்களையும் பழக்கங்களையும் மாத்திர அளவுக்கு வீரியம் இல்லைன்னா எந்த அற்புதமும் நிகழ முடியாது. அதனால எதை எண்ணினாலும் அதை ரொம்ப வலிமையா எண்ணுங்க, அதுல உறுதியா இருங்க. அதுல இருந்து
என்ன சொல்றது, அதுல இருந்து இன்னும் அதை டைல்யூட் பண்ணிடாதீங்க. அதுல குறைச்சு சும்மா நினைச்சிட்டு இருந்தாலே ஒரு காரியம் நடந்துடுங்கிற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையில இருந்துடாதீங்க. அப்படி எதுவுமே நடக்க முடியாது, நடக்காது. அதை நான் இளைஞர்களுக்கு அதை சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல அந்த எண்ணங்கள் அதுவே எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி நூல்கள் நிறைய வருது. மக்களும் அதை நம்புற மாதிரி தெரியுது. ஆனா அது அதுக்கு ஒரு படி அதிகமா போகணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கருத்தை நான் சொல்றேன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். சும்மா நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, செயல்படுத்தவும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம இப்போ நிகழ்ச்சியோட முடிவு நேரத்துக்கு வரோம். வலைத்தமிழ் வானொலி நேயர்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட அனைத்து கேள்விக்கும் அற்புதமா அழகா ஆழ்ந்து பதில் சொன்னதுக்கும் எனது சார்பாகவும் வலைத்தமிழ் வானொலி சார்பாகவும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முறை நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, எனக்கு இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நான் முன்னாடி நிறைய புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நாங்க உங்களோட எழுத்த வாசிக்கிறதுக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்க மறக்காம மனசுல வச்சு நிறைய எழுதணும், இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதணும். அதற்கு நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் குடும்ப மகிழ்ச்சியும் குறைவில்லாம கிடைக்க இந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும் வாழ்த்தி நாங்க விடைபெறுறோம். நன்றிமா.